பரிதாபங்கள் யூடியூப் சேனல்ல சொசைட்டியின் பாவங்கள் பரிதாபங்கள் என்ற தலைப்புல சுர்ஜித்து கவினை எப்படி கொண்டு இருப்பாரு என்ன என்ற அந்த டீட்டெயில்ஸா ஒரு நாடகம் மாதிரி போட்டு அதை மக்களுக்கு எளிய முறையில புரியுற மாதிரி தோழர் கோபியும் சுதாகர் தோழரும் அந்த வீடியோவை போட்டு விட்டாங்க. போட்டுட்டு 24 மணி நேரத்துல 10 லட்சம் பார்வையாளர்களை கடந்து இன்னைக்கு 2 நாளையில ஏறக்குறைய 50 லட்சத்தை நெருங்கிடுச்சு. 10 லட்சம் பார்வையாளர்களை கடக்கும் போதே தெரியும் இது இந்த சாதி காவலர்கள் ஏதாவது ஒரு நொண்டி காரணத்தை எடுத்துக்கிட்டு கேஸை கொடுக்க வருவாங்க, இந்த வீடியோ ரிமூவ் பண்ண சொல்லுங்க, இந்த சேனலை முடக்க சொல்லுங்க என்று நொண்டி காரணத்தை தூக்கிட்டு வருவாங்க என்று அப்பயே யூகிச்சோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு வழக்கறிஞர் ஒரு நொண்டி காரணத்தை தூக்கிட்டு வந்திருக்காரு. அது குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வந்துட்டாரு ஒரு அறிவாளி வக்கீலு. என்ன காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்காருன்னு காட்டுறேன் பாருங்க. முக்குளத்தூர் வழக்கறிஞர் சார்பா பரிதாபங்கள் சேனல் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். அது ஒட்டுமொத்த முக்குளத்தூரை இழிவுபடுத்தக்கூடியதாகவும் நக்கலும் நையாண்டி பண்ற மாதிரியும் நம்மளோட மாண்பு கெடுக்கிற மாதிரி வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. இந்த நாட்டோட சுதந்திரத்துக்காண்டி பல பேர் போராடி சேர்த்ததுல அதிகமான உறவினர்கள் யாருன்னா நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. ஆனா அப்படி இருக்கும்போது இந்த சமுதாயத்தை கல்வியறி இல்லாதவங்களும் ஒரு காட்டுப்பிராண்டி போதும் சித்தரிக்கிறாங்க. வேலுநாச்சியா இருக்கும், சின்ன மருது பெரிய மருதா இருக்கிறது, திருமத்திக்கு வேலி அம்பலமா இருக்கிறது, ராஜராஜ சோழன் இத்தனை மன்னர்களை கொண்ட இந்த சமுதாயம் இந்த சுதந்திரக்காண்டி இன்னொரு ஈர்த்திருக்கு. முத்துராமலிங்கன் பல வருடங்கள் சிறையிலே தன்னோட வாழ்க்கையை கழிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை ஒரு காட்டுமிராண்டியிடனும் இந்த ஒரு தனிப்பட்ட காதல் விவகாரத்தினாலும் குடும்ப பிரச்சனைனாலும் ஏற்படுற தனிப்பட்ட விரோதத்தை இரு சமுதாயத்திற்கு இடையான விரோதம் மாதிரி சித்தரிக்கிறாங்க. இது வேண்டுமென்றே ஒரு அரசியல் லாபத்துக்காண்டி கிருஷ்ணசாமியோட பையன் இது காட்டுமிராண்டித்தனம் அப்படின்னு சொல்லியிருக்க, காட்டுமிராண்டி இன்னும் திருந்தல அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் மேலே நம்ம புகார் கொடுத்திருக்கோம். இந்த கோபி சுதாகர் தன்னோட லாபத்துக்காண்டி நிறைய கிரௌட் ஃபண்டிங் சொல்லி நிறைய சீட்டிங் பண்ணிட்டு தெரிஞ்சிருக்காங்க. அவங்க இது வரைக்கும் அந்த புகார் எல்லாம் வெளியில வரல. அதை இந்த அரசும் இந்த காவல்துறை தன்னை வச்ச முன் சூமூட்டவா வழக்கு பதிவு செஞ்சு அதை விசாரிக்கணும். இந்த வீடியோ இருக்க வீடியோ உடனே டெலிட் செய்யணும். இந்த அரசு காவல்துறை விரைவாக நடவடிக்கை எடுத்து இந்த பரிதாபங்கள் சேனல் நிரந்தரமா தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி முக்குளத்தூர் வழக்கறிஞர் சபை புகார் கொடுத்திருக்காங்க. நியாயமான நீதி கேட்டு வந்துட்டாரு வழக்கறிஞர், அறிவாளி வழக்கறிஞர் நீதி கேட்டு வந்துட்டாரு. இப்ப இவருடைய கேள்விகளுக்கு தான் நாம பதில் சொல்லி இந்த வீடியோ பண்ண போறோம். அதாவது இந்த நீதிமான் அறிவாளி என்ன சொல்றாருன்னா, முக்குளத்தோர்னு அந்த சாதி பேரை திரும்ப திரும்ப சொல்றாரு. இந்த முக்குளத்தூர்ல இருக்கிறவங்களாம் ராஜாக்களாக இருந்தாங்க அப்படின்னு வழக்கமா அவங்க அந்த பெருமையை வித்துறாங்க. சரிங்களா? இப்போ இந்த ராஜாக்கள்னு இவர் சொல்ற ராஜாக்களை நம்ம யாராவது இழிவுபடுத்தணுமா? வேலுநாச்சியாரா இருந்தாலும் சரி, சின்ன மருது பெரிய மருதாக இருந்தாலும் சரி, இல்ல ராஜராஜ சோழனா யாராவது அவரை பத்தி இழுத்து வச்சு இது வரைக்கும் பேசினாங்களா? இல்ல அந்த பரிதாபங்கள் அந்த சுதாகர் கோபி தோழர் யாராவது அவங்கள பத்தி பேசினாங்களா? ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாங்களா? இது வரைக்கும் இவங்க எல்லாம் முக்குளத்தூர் சாதியை சார்ந்தவங்கன்னு யாராவது நாம பேசணுமா? எதுக்காக இவர் இந்த நியாயமான நொண்டி காரணத்தை தூக்கிட்டு வந்தவர் எதுக்காக முக்குளத்தோர்னு சொல்லிட்டு எதுக்காக இந்த ராஜாக்கள் பேர்லாம் சொல்லணும்? யாராவது அவங்க சுதந்திர போராட்டத்துக்கு போராடாதவங்கன்னு என்று யாராவது சொன்னோமா? இதுக்கும் கவின் கொலைக்கும் இவர் பேசுறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? வழக்கறிஞர் தானே, ஏதாவது நியாயமா பேசணும்ல, வாதங்களை நியாயமா எடுத்து வைக்கணும்ல. இதுக்குதான் அறிவாளி வழக்கறிஞர்கள் அப்பப்ப கிளம்புவாங்க. ஏன்னா இவங்க சாதியை காப்பாத்தல, இவங்களுக்கு ஒரு உயிர் இழந்துருச்சே, ஒரு உயிர் போகுது எப்படி அப்படின்ட்டு அந்த துடிப்புலாம் இல்ல. அந்த துடிப்பு இருந்தா இவங்களும் சேர்ந்து போராடி இருப்பாங்க, நியாயம் கிடைக்கணும், சாதி ஒழியணும்னு எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த நியாயமானுக்கு வார்த்தை வந்ததா? முக்குளத்தோர்னு திரும்ப திரும்ப அதையத்தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. முதல்ல இவர் மேல வழக்கு போடணும். ரெண்டாவது இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னாக்க, இவங்க தனிப்பட்ட 2 குடும்பங்களுக்குள்ள நடந்த பிரச்சனைய சமூக பிரச்சனையாக மாத்துறாங்கன்னு இந்த வக்கீலுங்கெல்லாம் கிரியேட் பண்ணி பேசுவாங்கல்ல, கற்பனை பண்ணி இல்லாத இபிஎஸ் செக்ஷனை தூக்கிட்டு வரது, இல்லாத காரணங்களை தேடிட்டு சொல்றது பேசுவாங்கல்ல. அந்த மாதிரி இங்க ஏதோ கோர்ட்ல பேசுற மாதிரி தனிப்பட்ட பிரச்சனையா 2 குடும்பங்களாம். அது எப்படி
இவங்க என்ன புருஷன் பொண்டாட்டியா கல்யாணம் பண்ணி குடும்பமா நடத்திட்டு இருந்தாங்க. சோறு இல்ல குழம்பு இல்லைன்னா சண்டை வந்தது. அதுக்காக வெட்டி கொன்னாங்க. ஒரு வழக்கறிஞர்களுக்கு ஒரு பொது அறிவு இருக்க வேணாமா? ரெண்டு குடும்பத்தோட தனிப்பட்ட பிரச்சனைன்றாங்க. சாதி என்ன 2 குடும்பம் மட்டும் சம்பந்தப்பட்டதா? அதுல ஒரு சமூகம் இல்லையா? காட்டு மிராண்டின்னு சொல்லி கேவலப்படுத்திட்டாங்களாம் ஒரு சமூகத்தை. யார் சாதி ஆணவத்தோட இருக்கிறாங்களோ எல்லாருமே காட்டு மிராண்டிகள் தான். சாதி எங்க இருந்து வந்தது? யாரால உருவாக்கப்பட்டது? என்னைக்காவது யாராவது யோசிச்சு பாக்குறீங்களா? யார் உருவாக்குனா சாதிய? எப்படி வந்தது? எதனால கொண்டு அப்படியே யாரோ ஒருத்தர் உருவாக்கி இருந்தாலும் மனிதனை வெட்டு குத்துங்கிற சாதி தேவையா? கேள்வி கேட்கணும்ல. நீ உண்மையிலேயே நியாயமானா இருந்தாக்க, உண்மையிலேயே உனக்கு வந்துட்டு சாதி இருக்கக்கூடாது, சாதி சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாக்க நீ அதை இல்லை கேள்வி கேட்கணும். தனிப்பட்ட 2 குடும்பங்களுக்கு ஏற்படுற சண்டைன்னு சொல்லி பேசுறீங்க. அவங்க என்ன குடும்பமா நடத்தினாங்க? பேசுறதுக்கு காரணத்தை சொல்றதுக்கு ஒரு நியாயமான காரணம் ஒன்னாவது தூக்கிட்டு வந்தீங்களா? சம்பந்தம் இல்லாம ராஜாக்களை இழுத்துக்கிட்டு வர்றீங்க. யாராவது அவங்கள பத்தி இவ்வளவு நாளா பேசுனீங்க, இவ்வளவு லட்சக்கணக்கான வீடியோக்கள் எல்லாரும் பண்ணியிருக்கிறாங்க. யாராவது அந்த ராஜாக்கள் பத்தி பேசுனாங்களா? முக்குளத்தோர்ன்ற பேரை சொல்லி யாராவது பேசுனாங்களா? நீங்க மட்டும் எதுக்கு உங்க குடிப்பெருமையை பேசிக்கிட்டு வர்றீங்க? முதல்ல உங்க மேலத்தான் வழக்கு போடும். அப்புறம் இந்த கோபியும் சுதாகர் தோழரையும் என்ன சொல்றாங்க? இவங்க ஏற்கனவே ஊழல் செஞ்சிட்டு இருக்காங்க, அது வெளியே வராம இருக்காங்க, அதனால அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். ஏன் இவ்வளவு நாளா வந்து புகார் சொல்லாம இருந்தீங்க அவங்க ஊழல் செய்யறாங்கன்றத? அவ்வளவு நல்லவர் தானே நீங்க, யோக்கியவான் தானே நீங்க, ஏன் இவ்வளவு நாள் புகார் செய்யல? இந்த பிரச்சனை எப்ப வரும் அப்ப புகார் சொல்லலாம் அப்படின்னு இருந்தீங்களா? அப்புறம் அரசியல் லாபத்துக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவரு தோழர் கோபிக்கும் சுதாகர் தோழருக்கும் என்ன அரசியல் லாபம் இருக்கு? எதுக்காக அவங்க பண்ணணும்? எந்த காரணத்தை சொல்றதுன்னு ஒரு இது இல்லாம பேசிட்டு இருக்கிறாங்க. இவர் வேற வழக்கறிஞரா வேற. இதுல இவரு சொன்ன ஒரு பாயிண்ட் கூட நான் வேணா சவால் விட்டு சொல்றேன், ஒரு பாயிண்ட் கூட கோர்ட் ஈடுபடாது பாருங்க. ஒரு பாயிண்ட் கூட இவர் வந்து நேர்மையான உண்மையாகவும் சட்டத்துக்கு உட்பட்டும் இவர் பேசல. இவர் பேசினது அவ்வளவும் கற்பனைகளை பேசியிருக்காரு. அந்த காணொலியில இந்த சாதி சண்டை சாதின்றது வேண்டாம், இது விட்டுருங்கன்னு சொல்லித்தான் அவேர்னஸ் காணொலி தான் பண்ணியிருக்காங்க. இதுல எங்க இருந்து வந்தது உங்களுக்கு வந்துட்டு ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துறத? எங்க இருந்து வந்தது? வெட்டிட்டு அவங்க மட்டுமா பேசியிருக்கிறாங்க? 1000 லட்சக்கணக்கான வீடியோக்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். காட்டு மிராண்டிகளாக இன்னும் இருக்கிறாங்க, அறிவற்று இருக்கிறாங்க. படிச்சவங்க, அறிவுள்ளவங்க, சிந்திக்கிறவங்க இல்லாத சாதியை பத்தி பேசுவாங்களா யாராவது? ஒரு பையனவே வெட்டி கொன்னுட்டான் காதலுக்கு வசரம், அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரலாமா? நீங்க என்ன வழக்கறிஞர் நீங்களா? என்னத்த படிச்சீங்க நீங்க? அப்ப காட்டு மிராண்டி தானே நீ? இதைத்தானே நாங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறோம். சாதிக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அத்தனை பேரும் காட்டு மிராண்டிகள். அறிவார்ந்த சமூகம் யாரும் இல்லாத சாதி. எப்படி சாதி வந்தது? எப்படி சாதி வரும்? முதல்ல தலையில பிறந்தான்னு சொல்றாங்க, பிரம்மாவோட தலையில பிறந்தான்றாங்க, தோல்ல பிறந்தான்றாங்க, இடுப்புல பிறந்தான்றாங்க, காலில் இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் அறிவியலுக்கு உட்பட்டு இருக்கா? இது யோசிக்க கூடியவங்க, பகுத்தறிவோட சிந்திக்கிறவங்க. இது இப்படி ஒரு மனிதன் வந்து எப்படி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் குழந்தை பிறக்க முடியும்? தலையிலையும் காலையும் இடுப்புலையும் எப்படி பிறக்க முடியும்னு யோசிக்க முடியுமா? யோசிச்சிருந்தாக்க இந்த சாதியை வச்சுக்கிட்டு இப்படி மனித குலத்தை அழிச்சிட்டு இருப்பாங்களா? இந்த வக்கீல் வந்து சிந்திக்க வேண்டாமா? இந்த வீடியோ இன்னைக்கு 50 லட்சம் பேரை கடந்து போயிட்டு இருக்கு. தொடர்ந்து தோழர் கோபியும் சுதாகர் தோழரும் இது மாதிரி தொடர்ந்து அவேர்னஸ் வீடியோக்களை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். சாதிக்கு எதிராகவும் பெண் விடுதலைக்கு ஆதரவாகவும் தொடர்ந்து இந்த மாதிரி காணொலிகளை போட்டுக்கிட்டே இருக்கணும். சுர்ஜித் போன்றவர்கள் திருந்தும் வரை, இந்த வழக்கறிஞர் பேசினார் இல்லையா, அவரை போன்றவர்கள் திருந்தும் வரை இந்த காணொலியை போட்டுக்கிட்டே இருக்கணும். வந்துட்டாங்க, நாம சொன்ன மாதிரி காணொலியை எடுக்கணும், இந்த சேனலை முடக்கணும் என்று சொல்லிக்கிட்டு வந்துட்டாங்க. இதை கண்டிப்பா இந்த மாதிரி சேனல்கள், இந்த மாதிரி ஒரு சமூகத்தை சீர்படுத்தக்கூடிய இந்த மாதிரி காணொளி பண்றவங்க இன்னும் நிறைய வரணும். சமூகத்துல போய் மக்களிடம் போய் தெருமுனை பிரச்சார கூட்டங்கள், ஆங்காங்கே திண்ணை பிரச்சாரங்கள் மேற்கொள்ள வேண்டும். மேற்கொண்டு இந்த சாதிய அடக்குமுறையிலிருந்து மனித இனம் வெளியே வரணும். வெளியே வந்தாதான் முக்குளத்தோர்னு இப்ப பெருமை பீத்தனர்ல இந்த வழக்கறிஞரும் உருப்பட முடியும்.
சாதி பழமையை வச்சுக்கிட்டு இருந்தா அதனால யாருக்கும் எந்த யூஸும் இல்லை. ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெட்டிக்கிட்டு சாவுவானே தவிர மனித குலம் விரக்தி அடையாது. இது முதல்ல இந்த வழக்கறிஞர் முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்க யாரும் ராஜாக்களை பத்தி பேசவே இல்லை. தேவையில்லாம அவர் அந்த சப்ஜெக்டை தூக்கிட்டு வர்றாரு. முக்குளத்தோர்ன்ற பேச்சே இங்க இல்ல. இங்க வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் வெட்டிக்கிறாங்க. எதுக்காக வெட்டிக்கிட்டாங்க? சாதியின் காரணத்தால வெட்டிக்கிட்டாங்க. அதை மட்டும்தான் நம்ம வந்து கண்டிச்சு பேசிட்டு இருக்கிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஓர் இனம், ஓர் குலம், அவ்வளவுதான். அனைவரும் சமம், அவ்வளவுதான் நம்ம கான்செப்ட். இது வந்து ஒரு தனிப்பட்ட குடும்பத்தோட பிரச்சனை கிடையாது. இது சமூக பிரச்சனை. சமூக பிரச்சனையை நம்ம வந்து கண்டிச்சுதான் ஆகணும். அதை வந்து நம்ம வந்து சமூக பிரச்சனையை களைய வேண்டும், வேறு இருக்க வேண்டும். இந்த காணொளியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ஆதரவை நமக்கு வழங்கி உங்களுடைய கருத்துக்களை நம்மளோடு பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.